ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 40வது வார்த்தை, அடிவாங்கினேனோ கொங்கிற் பிராட்டியை போல பார்க்கலாம். அடிவாங்கினேன் அப்படின்னா என்னன்னா, திருவடி நிலைகளை பாதுகைகளை பெற்றேனோ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த கொங்கில் பிராட்டி இவாளோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமதி. இவர் கொங்கில்ன்ற நாட்டில தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கணவரோட. அங்க பஞ்சம்ன்ற காரணத்தினால இந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து திருவரங்கத்துக்கு வராங்க கணவரோடு கூடி. திருவரங்கத்துல எம்பெருமானோட சிறப்பு ஊர் ஃபுல்லா பரவி இருந்தது. ராமானுஜர் ராமானுஜர் அத்தனை பேரும் சுவாமி ராமானுஜரான உடையவர் திருவடியை பற்றிட்டு இருந்தாங்க. அகலங்க ஆழ்வான்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் இவர் திருவடியை பற்றிட்டு இருந்தாங்க. அதனால கொங்கில் பிராட்டிக்கும் சுவாமி ராமானுஜர் மேல மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு அவர் திருவடியை சரணமாக பற்றுறாங்க. பஞ்சசம்ஸ்காரமும் அவர் இவங்களுக்கு பண்ணி வைக்கிறாரு. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கும் போது கொங்கில் பிராட்டி அப்படின்ற தாசநாமத்தையும் இவங்களுக்கு தராரு சுவாமி ராமானுஜர். அப்புறம் அவங்க ஊர்ல பஞ்சமெல்லாம் போய் நல்லா ஆயிட்டதுனால அவங்க திரும்பி போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப சுவாமி ராமானுஜர் திருவடியை பற்றிண்டு தேவரீரோட திருப்பாதுகைகளை எனக்கு எழுந்தருள பண்ணி தரணும்னு கேட்கவே சுவாமிகளும் அவரோட திருப்பாதுகைகளை இவங்களுக்கு தராங்க. அதை ஏல பண்ணிட்டு போறாங்க. தான் இருக்கிற இடத்துல போய் வச்சுட்டு கொங்கில்ல வச்சுட்டு அந்த பாதுகைகளுக்கு தினமும் திருவாராதனை பண்றாங்க. உடையவரோட பாதுகைகள் இதுவே அவங்க வாழ்க்கையோட லட்சியமா கொண்டு வாழ்ந்துட்டு வராங்க அந்த கொங்கில் பிராட்டி அம்மாள். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுது, பல காலம் கழிச்சு சுவாமி ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு சோழ ராஜாவினால அனுப்பப்படும் போது அந்த காரணத்தினால அங்க வரும்போது கொங்கில்ன்ற ஊருக்கும் வராரு. அங்க இந்த அம்மாள் இருக்கிற வீட்டுக்கும் போறாரு. அவரும் அவரோட முதலிகள் அவரோட சிஷ்யர்கள் அத்தனை பேரும் போறாங்க. அப்ப போகும்போது இவங்க யாரு என்னன்றது அந்த அம்மாளுக்கு தெரியல. ஆனா சுவாமி நான் தினைக்கும் திருவாராதனை பெறுற பெருமாள் இவர்தான் சொல்லிட்டு அந்த பாதுகைகளை காமிக்கும் போதுதான் ஆஹா இவாளும் நம்ம சிஷ்யர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுல அமுது செய்து, அதாவது உணவு அருந்தி அவளுக்கு ஆசீர்வாதமும் தந்தாராம் சுவாமி ராமானுஜர். இத மாதிரி சுவாமி ராமானுஜருடைய திருவடி பாதுகைகளை பெற்றேனோ கொங்கில் பிராட்டியை போலன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.